தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பொண்ணுங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, எங்களுக்கு காசா? கேள்வி கேட்ட மனநோயாளி, சரமாரியாக தாக்கிய பஸ் ஓட்டுநர். கன்னியாகுமரியில் நடந்த கொடூரம். கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை அருகே உள்ளது முடியாம்பாறை. இப்பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் சில ஆண்டுகளுக்கு முன் மனநலம் பாதிக்கப்பட்டு பெற்றோர்கள் அரவணைப்பில் இருந்து வருகிறார். அண்மையில் மணிகண்டன் ஆற்றூர் பேருந்து நிறுத்தத்தில் ஏறி குலசேகரத்தில் இருந்து மார்த்தாண்டம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அந்த அரசு பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் பேருந்தின் பின்பக்கம் ஏறியவர் படிக்கட்டு அருகிலேயே நின்றுள்ளார். இதையடுத்து அந்த பேருந்தின் நடத்துனர் காந்தி முன்பக்கத்திலிருந்து டிக்கெட் கொடுத்துவிட்டு பின்பக்கம் டிக்கெட் வாங்க வந்துள்ளார். அப்போது பின்பக்கம் நின்றிருந்த மணிகண்டனிடம் டிக்கெட் எடுக்க காசு கேட்டுள்ளார். அதற்கு டிக்கெட் எடுக்காமல் வாக்குவாதம் செய்த மணிகண்டன், பெண்களுக்கு மட்டும் இலவசம், எங்களுக்கு கட்டணமா என கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதை கேட்டு கோபமான நடத்துனர் கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேண்டும் என கூற இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற முதலில் மணிகண்டன் நடத்துனர் காந்தியை சரமாரியாக தாக்கியுள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் கூச்சலிட்டுள்ளனர். சத்தம் கேட்டு பேருந்து இயக்குவதை நிறுத்திய ஓட்டுநர் பதமகுமார் வண்டியின் பின்பக்கத்தில் ஏறி மணிகண்டனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்துள்ளனர். அதை பார்த்த ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் ஒன்று கூடி மனநோயாளியை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் ஓட்டுநர் பதமகுமார் மற்றும் நடத்துனர் காந்தி மனநோயாளியான மணிகண்டனை செருப்பால் அடித்து எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். அதில் காயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் பேருந்தில் நடந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்த பயணி ஒருவர் வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அந்த வீடியோவிற்கு கருத்து தெரிவிக்கும் நெட்டிசன்கள், பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கண்மூடித்தனமாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை தாக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த வீடியோவில் இருக்கும் நடத்துனர், ஓட்டுநர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறாத வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து இது தொடர்பாக கன்னியாகுமரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் முதற்கட்டமாக பயணி எடுத்த வீடியோவினை ஆதாரமாக வைத்துக்கொண்டு விசாரணையை துவங்கியுள்ளனர். அதன் மூலம் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் நாகர்கோவில் ராணித்தோட்ட அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஓட்டுநர், நடத்துனர் என்பதை உறுதி செய்தனர். எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மனநோயாளியை கொடூரமாக தாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் பதமகுமார் மற்றும் நடத்துனர் காந்தி ஆகிய இருவரையும் நாகர்கோவில் ராணி தோட்டத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழகம் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.